பிரிச்சு இதையே 5 கோஷங்களா பிரிக்கிறோம். என்ன அந்த 5 கோஷா? அன்னமய கோஷா, பிராணமய கோஷா, மனோமய கோஷா, விஞ்ஞானமய கோஷா, ஆனந்தமய கோஷா இது பிரிக்கப்பட்டிருக்கு. அதாவது இந்த அன்னமய கோஷம் அப்படிங்கிறதுதான் நம்மளுடைய ஸ்தூல சரீரம், பாக்குற பிசிக்கல் பாடி. இது இப்ப எப்படி இந்த 5 கோஷங்களை பிரிச்சிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, கோஷம் அப்படின்னா மறைக்கப்பட்டது அப்படின்னு மறைக்கிறது அப்படின்னு அர்த்தம். இப்ப ஒரு வாழ் உரையில இருக்கு, அந்த உரையில இருக்கிற வரைக்கும் அந்த வாழ் நம்ம கண்ணுக்கு தெரியாது, வெளியில எடுத்தாதான் தெரியும். அது வரைக்கும் அது மறைக்கப்பட்டிருக்கு. ஒரு ரொம்ப ஒரு நிமிஷமான பொருளை நம்ம என்ன பண்ணுவோம், வெட்டியில போட்டு பூட்டி வச்சுக்கோம். அந்த மாதிரி இந்த ஆத்மா அப்படிங்கறத இந்த 5 கோஷங்களும் மறைத்து கொண்டிருக்கிறது. இப்ப நம்மளுக்கு ஒரு டவுட் வரலாம், மறைச்சிருக்கு அப்படின்னா இதெல்லாம் ஆத்மாவோட பெருசா? இப்போ தலகாணி இருக்கு, அந்த தலகாணியை மறைக்கிறது நம்ம தலகாணி உர போடுறோம். தலகாணியோட சைஸோட அந்த உர சைஸ் பெருசா இருக்கும். இப்ப அந்த மாதிரியா இது அப்படின்னா அந்த மாதிரி அர்த்தத்துல இது சொல்லப்பட்ட என்ன பண்றதா, இந்த 5 கோஷாவும் ஆத்மா கிட்ட நம்மளுடைய கவனத்தை போக விடாம 3 சரீரத்தையே நம்மளோட கவனத்தை ஈர்த்து வச்சுருக்கு அப்படின்னா கோஷா அப்படின்னு அந்த மாதிரி வகையில் மறைக்கப்பட்டிருக்கு. இப்ப நம்ம ஒரு சினிமா தியேட்டர் வச்சுக்கணும், படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே போயிடும் அப்படின்னா நம்ம என்ன பார்க்கலாம், ஸ்கிரீன் அப்படின்னு ஒண்ணு, அதை நம்ம பார்ப்போம். படம் ஆரம்பிக்கும் 2 minutesல படம் ஆரம்பிச்சு அந்த ஸ்கிரீன் அப்படின்னு ஒண்ணு பார்த்தோமே, அது ஞாபகத்தில் இருக்கும். நம்மளுடைய கவனம் இப்ப எங்க போயிடுறது, அந்த படத்துக்கு நம்மளுடைய கவனம் போயிடுறது. இப்ப அந்த ஸ்கிரீன் இல்லைன்னா படம் ஓட முடியுமா? ஓட முடியாது. அந்த மாதிரி ஆத்மா ஒண்ணுதான் இந்த 5 கோஷங்களுக்கும் ஆதாரமா இருக்கு. ஆனா நம்ம என்ன பண்றோம், அதுகிட்ட கவனத்தை கொடுக்காம இந்த 5 கோஷங்களுக்கும் கவனம் கொடுத்து இந்த சரீரங்களுக்கும் நம்மளோட கவனத்தை திருப்பிடுறதுனால இந்த ஆத்மாவானது மறைஞ்சு இருக்கு, மறைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றோம். இப்போ அன்னமய கோஷானா என்ன அப்படின்னா, அன்னத்தின் விகாரத்தில் இருந்து தோன்றும். அதாவது நம்ம அம்மா அப்பா சாப்பிட்ட ஃபுட்டு அது ஸ்பெர்மாவும் எக்காவும் மாறி இந்த உடம்பு தோன்றிவிட்டது. நம்ம சாப்பிடுற சாப்பாடே மாறுதலுக்கு உட்பட்டு இந்த உடம்பாடு தோன்றிவிட்டது. அப்புறம் இது அந்த சாப்பாட்டுனாலேயே தான் வளர்ச்சியும் அடைந்திருக்கிறது. அந்த சாப்பாடுல இருந்து நம்மளுக்கு கிடைக்கிற ரசம், அதாவது நியூட்ரிஷன், அதனாலதான் இது வளர்க்கப்பட்டது. அப்புறம் என்ன ஆகுது, ஒரு நாள் இனசரீரம் பார்க்கணும், ஸ்தூல சரீரம். இப்போ ஒரு நாள் போயிடும் பொழுது நம்ம என்ன பண்ணுவா, எரிப்பா இல்லைன்னா உதப்பா. இப்போ உதச்சாலும் எரிச்சாலும் அது பூமிக்கு எருவாக மாறி விடுகிறது. அது என்ன ஆகுது, பாக்கி ஜீவராசிகளுக்கு அதுக்கும் உணவாக ஆகுது. அதுல இருந்து அந்த உரத்திலேயே ஒரு மரம் வளரலாம், அந்த மரத்தை திருப்பியும் யாராவது ஒரு நேரத்தை சாப்பிடலாம். அந்த மாதிரி மரத்திலேருந்து வர காயோ கட்டியோ அதுல இருந்து அவ சாப்பிடலாம். அந்த மாதிரி இது ஒரு சைக்கிள்ல இந்த விஷயமானது போயிருக்கு. இப்ப அன்னமய கோஷம் அப்படின்னா வெறும் அன்னத்தினால் ஆனது இந்த பிசிக்கல் பாடி அப்படின்னா. அடுத்தது பிராணமய கோஷம். நம்ம ஆல்ரெடி 5 பிராணங்கள் பத்தி பார்த்தோம். 5 பிராணமும் 5 கர்மேந்திரியமும் சேர்ந்தது எதுவோ அது பிராணமய கோஷம். 5 கர்மேந்திரியமும் நம்ம பார்த்தோம், வா, பாணி, பாத, வாய். இந்த 5 கர்மேந்திரியங்களும் இயங்கிறதுக்கு இந்த பிராணம் தான் சக்தியை கொடுக்குது. சோ இப்ப நம்ம சூக்ஷ்ம சரீரத்துல 17 பார்ட்ஸ் பார்த்தோம் இல்லையா, அததான் இங்க பிரிக்கப்பட்டது. பிராணமய கோஷம் சூக்ஷ்ம சரீரத்தில் இருக்கிற 5 பிராணன், 5 கர்மேந்திரியம், இந்த 10 அம்சங்களை கொண்டது எதுவோ அது பிராணமய கோஷம். அடுத்தது மனோமய கோஷம்.
மனோமய கோஷம் அப்படின்னா மனசு, அதுக்கப்புறம் நம்மளுடைய 5 ஞானேந்திரியங்கள், 6 தத்துவங்களை கொண்டது மனோமய கோஷம். மனசு மட்டும் இருந்தா போகாது, இந்திரியங்கள்லாம் இருக்கணும். இப்ப இந்திரியங்கள் மூலியமாக நம்ம வெளி விஷயங்களை கிரகிச்சு சுக துக்கங்களை அனுபவிக்க முடியும். அதனால இது மனோமய கோஷம். அப்புறம் பாக்கி என்ன இருக்கு? மொத்தம் 17 பார்த்தோம். 5 பிராணம், 5 கர்மேந்திரியம் முடிஞ்சிருக்கு, ஒரு மனசு, 5 ஞானேந்திரியம் முடிஞ்சிருக்கு. இப்ப என்ன இருக்கு? பாக்கி புத்தி இருக்கு. புத்தி மட்டும் வச்சிருந்தோம் பிரயோஜனம் கிடையாது. புத்தியும் இருக்கு, இந்த 5 ஞானேந்திரியங்களும். புத்தி மனசு ரெண்டுமே என்னன்னா தாட்ஸ் தான். எந்த தாட் இதுவா அதுவா யோசிக்கிறது பேர் மனசு, இதுதான் அப்படின்னு சொல்றது பேர் புத்தி. அப்போ இந்த தாட் ஞானேந்திரியங்கள் இதுவா அதுவா அப்படின்னு யோசிக்கிற தாட் ஞானேந்திரியங்களோட சேரும் பொழுது நம்ம மனோமய கோஷால இருக்கோம். இதுதான் அப்படிங்கிற தாட் ஞானேந்திரியங்களோட சேரும் பொழுது நம்ம விஞ்ஞானமய கோஷாக இருக்கிறோம். அடுத்தது ஆனந்தமய கோஷா. ஆனந்தமய கோஷா அப்படின்னா நமக்கு ஜாகிரத அவஸ்தால நிறைய விஷயங்கள், ஏதாவது ஒரு விஷயத்தை தெரிஞ்சுட்டோ இது பண்ணோ நமக்கு ஆனந்தம் ஏற்படுறது. அந்த ஆனந்தத்தை இருக்கும் பொழுதும், ஆனந்தம் நமக்கு கிடைக்கும் பொழுதும் நம்ம ஆனந்தமய கோஷால இருக்கும். இன்னொரு இடத்துல நம்ம ஆனந்தத்தை பார்க்கணும். எங்க சுஷுப்தி அவஸ்தாலையும் நம்ம ஆனந்தமா இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த 2 வேலையில இருக்கும் பொழுது நம்ம ஆனந்தமய கோஷாவா இருக்கும். இப்போ நம்ம பார்த்த ஸ்தூல சூக்ஷ்ம காரண சரீரம் இல்லாதது எதுவோ அது ஆத்மா. அப்புறம் அவஸ்தா 3 அவஸ்தைகள் பார்த்தோம் இல்லையா? என்னெல்லாம் அவஸ்தா பார்த்தோம்? ஜாகிரத அவஸ்தா, ஸ்வப்ன அவஸ்தா, சுஷுப்தி அவஸ்தா. இந்த 3 அவஸ்தைகளும் பார்த்தோம். இப்ப என்ன சொல்றதுன்னா ஆத்மா அப்படின்னா இந்த 3 அவஸ்தைகளுக்கும் சாட்சியாக இருக்கிறது அப்படின்னா இந்த 3 அவஸ்தாவும் நான் கிடையாது. எதுக்கு இந்த 3 அவஸ்தைகளுக்கும் நான் இந்த 3மே நான் பார்த்துட்டே நான் என்னால ரிப்போர்ட் பண்ண முடியும் இல்லையா? நான் காலத்தால இந்த கிளாஸ்க்கு போனேன் அப்படின்னு சொல்ல முடியும். நான் தூக்க கனவுல இத வெளிக்கட்ட பார்த்தேன் அப்படின்னு என்னால சொல்ல முடியும். அதே மாதிரி தூங்கி நல்லா தூங்கி எழுந்ததுன்னே நான் ரொம்ப ஆனந்தமா தூங்கினேன், மழையெல்லாம் பெஞ்சுதான் எனக்கு தெரியவே தெரியாது அப்படின்னு நம்ம சொல்லணும். இந்த 3த்தையும் நான் கண்டிப்பா சாட்சியா இருந்து பார்த்திருக்கேன். இப்ப சாட்சி அப்படின்னா கோர்ட்டுலாம் சாட்சி கொண்டுவாங்க. அந்த கேஸுக்கு அவன் சம்பந்தம் உடையவனா இருக்கக்கூடாது. ஆனா அவன் வெறும் பார்த்து வேடிக்கை பார்த்தவனா இருக்கணும். இப்ப 2 பேர் சண்டை போடுறான்னா இந்த 2 பேர் சண்டை போடுறது இவன் வெறும் பார்த்து இவன் அந்த சண்டையில கலந்துட்டவனா இருக்கக்கூடாது. சாட்சியா யாருமே இருக்க மாட்டான். அப்போ இந்த 3 அவஸ்தைகளுக்கும் நான் சாட்சியா இருக்கிறேன். எதோடையுமே சம்பந்தப்பட்டுக்காம இந்த 3 விஷயங்களும் நடந்தது அப்படிங்கறத நான் பார்த்துட்டு நான் ரிப்போர்ட் பண்ணுவேன். சாட்சியா நான் பார்த்துருக்கேன். அதுதான் ஆத்மா. அப்புறம் பஞ்சகோஷ அதீதனம். இந்த பஞ்சகோஷமும் நான் கிடையாது. ஆத்மா அப்படின்னா இது ஒரு கொஞ்சம் சின்ன ஐடியா நமக்கு வந்திருக்கும். அதாவது நான் இந்த பாடி கிடையாது, என் மைண்டு கிடையாது, என் புத்தி கிடையாது. அப்புறம் நான் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் பண்றேன், இந்த 3 அவஸ்தைகள் அது நான் கிடையாது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும்.